செந்தில் பாலாஜி இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. டெல்லிக்கு போனார். எல்லாரும் அவர் திரும்பி வர மாட்டாருன்னு சொன்னாங்க. கைது பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போன உடனே 6 மணி நேரம் சாப்பாடுக்கு கூட அவர் வெளியில் விடலை. எல்லா என்கொயரியும் முடித்தாங்க. 6 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தவர் பத்திரிக்கைக்காரன் பார்த்துருவான்னு வேகமாக ஓடி போய் காருக்குள்ளே கதவை மூடிக்கிட்டார். யாரோடையும் பேசலை. அந்த வீடியோவை பாரு. அப்போ உள்ளே போய் அப்படியே பதுங்கி உட்காந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி எதுவும் இல்லை அவருக்கு. அவங்க கேட்ட கேள்வியிலே அவருக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா இதெல்லாம் கிண்டுறாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சார். என்னமோ காருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டார். சரி, சிபிஐ என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு கிடைச்ச தகவல் சிபிஐ கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிரபராதிங்க, அந்த இங்கே 41 பேர் செத்ததுக்கு இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் நிரபராதினா யார் குற்றவாளின்னு இருக்காங்க? சிபிஐ. விஜய் தாங்க குற்றவாளி. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ரொம்ப நேரம் லேட்டாக வந்தார்ல, அவர் சீக்கிரம் வந்திருந்தால் அந்த கூட்டம் அதிகமாக இருக்காதுல்ல, யாரும் செத்துருக்க மாட்டாங்க. லேட்டாக வந்தது தான் காரணம். அப்புறம் காவல்துறை நிறையா கண்டிஷன் போட்டாங்கண்ணா, எல்லாம் எழுதி வச்சு அந்த அன்பில் மகேஷ் இவர் எழுதி கண்டிஷன் போட்டாங்கண்ணா. அது எதையும் இவர் ஃபாலோ பண்ணலையா? ஞாபகம் இருக்கா? அன்பில் மகேஷ் அழுதார்ல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோம், கேட்டீங்களா? அப்படி திருப்பி நாம் பாருங்கள், திருப்பி அந்த 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 இதை பிளேட்டை திருப்புற மண்டைங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அங்கே செத்து கிடக்காங்க கரூரில். வீடியோவில் செத்தா நம்ம காரணம்னு மக்கள் நினச்சிடுவாங்களேன்னு என்ன சொல்கிறாங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணு, கண்டிஷன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறீங்களேடா, கேட்டீங்களா? அப்படியே திருப்போம். அதாவது கொலையை பண்ணிவிட்டு எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் தான் கொலை பண்ணுவான்னு சொல்லுவான். உதாரணத்துக்கு கருணாநிதி கைது 2001. இன்றைக்கி 2000 கிட்ஸுக்கெல்லாம் அது தெரியாது. ஈவன் ஒரு 35 வயசு வரை உள்ளவங்களுக்கு கூட தெரியாது கருணாநிதி கைதில் என்ன நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை கைது பண்ண சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவை கைது பண்ணி அவர் உள்ளே போட்டார். உள்ளே போட்டு சும்மா விட்டுருந்தால் அவங்க அந்த அம்மா பாட்டுக்கு பெயிலில் வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பெருச்சாரியை விட்டது, உள்ளுக்குள்ளே என்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த கொசு இதெல்லாம் உள்ளே வர்ற மாதிரி பண்ணது எல்லாம், அங்கே சின்ன சின்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்களெல்லாம் அங்கேருந்து மாற்றினது. இந்த எனக்கு பெட்ஷீட்டெல்லாம் சுருட்டுனாங்க பாருங்கள், வீட்டிலேருந்து பெட்ஷீட் கொடுத்தா பாதியிலே அமுக்கினா பாருங்க. அதே மாதிரி இது எம்மோட சப்பரண்டி, திருடர்களுக்கு மோட சப்பரண்டி எம்மோ இருக்கும். நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், ஓ இது இந்த திருட்டு பையன் தான் அப்படி. அதே மாதிரி அந்த ஜெயில் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற வசதியை தடுப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி நடிப்பான். போட்டு உள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுத்தான். அந்த அம்மா வெளியில் வரும்போது மனசுக்குள்ளே முடிவு பண்ணான், ஒன்றை தூக்கி இதுலேயே வைக்கிறேன் பாரு, என்னை தூக்கி வச்சல அந்த ரூம்லேயே ஒன்று வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். 2001 இந்த அம்மா ஜெயித்த உடனே வைத்த கலக்கிடுச்சு கருணாநிதி அவர்களுக்கு. ஆகா, நம்ம தூக்கி உள்ளே போட்டோமே, பெருசாலியே உள்ளே விட சொன்னோமே, அந்த அம்மாவும் செய்யுமே, என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே பயந்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தார் கருணாநிதி. அதனால தான் அன்றைக்கி கைது பண்ண அன்றைக்கி நைட்டு மேம்பால ஊழல்னு ஆதாரத்தோடு எடுத்து போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சார், கைது பண்ணணும் சார். அந்த அம்மா மேலே மட்டும் இவர் எஃப்ஐஆர் போடுவாங்களாம், ஆனால் இவர் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாது. நான் வானத்திலிருந்து குதித்தவர்களுங்க போட்டாங்க. போட்ட உடனே போலீஸ்காரன் தான் தப்பு, நான் யோகிய அப்படின்னு அந்த சன் டிவியை வச்சு என்ன பண்ணாங்க, உள்ள வேஷ்டி அவுந்து நிறைய விஷயம் நடந்தது. ஐயோ அம்மா ஐயோ அம்மானு கத்தி ஜனங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. 2001 அந்த சன் டிவி இவன் போட்டு எதை வச்சு என்ன பேசுனாங்க தெரியுமா? ஐயோ பாவம் கருணாநிதி, அவர் போலீஸ்காரங்க வேஷ்டியெல்லாம் அவரை மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க, கத்துறாரு, கொள்றாங்களேன்னு. இந்த வயசில் பாவம் இல்லையா? எப்படி பிளேட்டை திருப்பினாங்க பாருங்க. இப்படி தான் திருப்பாங்க. தானும் தப்பு செஞ்சுட்டு தப்பை யார் மேலே போட்டுருவான், நான் யோகியா அவன் இது திமுகவுடைய ஜீன்.
வரல. ஸோ அந்த மாதிரி இப்போ நடந்தது என்னென்னா, செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டு நான் நரவிரோதி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க 10 ரூபாய் இதுன்னு சொன்ன ஒன்று தானங்க செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க. அது வேறு யாராச்சும் அவங்களே ஆள் வச்சு கூட வீசியிருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. இல்லையே உள்ளுக்குள்ளே உங்கள் ஆளுங்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கள் ஆளுங்க யாரும் அவங்க நிறையா வச்சுருக்காங்க ஆதாரம். அதை கேள்வியாக கேட்கல அப்படின்னு சொல்லி அப்படியா அவங்களும் பேசி பார்த்துருக்காங்க. உலக மகா யோகியன்ட்டார் நாங்கள். அப்போ யார்? அவர் தான் குற்றவாளி. அப்படியா, சரி போயிட்டு வாங்கன்னு இருக்காங்க. நாளைக்கு வர சொன்னாங்களா? எதுவும் சொன்னாங்களா? எதையுமே வெளியில் சொல்லாமல அப்படியே மறைமுகமாக வந்து காரில் ஏறிட்டார். ஏறி கிளம்பிட்டார். அங்கேருந்து வரும்போது ரொம்ப உற்சாகமாக வந்தார். அங்கே ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் இருக்கார்ல, இந்த இப்போ பாலியல் பலாத்காரம் வந்து திமுகவோ பெண் உறுப்பினர்கள் எல்லாம் பண்ணாருன்னு கனிமொழி தான் ஆக்ஷன் எடுக்க வச்சுருக்காங்க. கனிமொழி ஸ்டாலின்ட்ட சொல்லி தான் நீக்கியிருக்காங்க. அதில் கூட பாருங்கள், கட்சியை விட்டு நீக்கலை, அந்த பதவி விட்டு நீக்கி இன்னொரு பதவி கொடுத்துட்டாங்க, துணை கொள்கை பரப்பு செயலாளர். அப்படி அவர் என்ன பண்ணார்? ஆகா, நம்மளை பற்றி எல்லாத்துக்கும் விஷயமும் வெளியில் வந்துருச்சு, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டாலும் போட்டுடுவாங்க, கனிமொழி சொல்லியில் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதை தப்பணும்னா கனிமொழியோட ஒரு பெரிய ஆளை பிடிக்கணுமே. கனிமொழியோட பெரிய ஆள் யாருன்னு செந்தில் பாலாஜி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு டெல்லிக்கு. அங்கே வந்துக்கிட்ட வழி அனுப்ப வந்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்குது. செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் ஸ்டாலின் பொம்மை மாதிரி இருப்பார். நிறைய பேரை கைது பண்ண சொன்னதெல்லாம் செந்தில் பாலாஜி தான். அப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள் சிஎம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், பொம்மை நான் பேசிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. ஒவ்வொருத்தனையும் கைது பண்ணி விட்டா அவன் பாவமே ஆயுள் பூரா கைது இதில் இருக்கணும், ஜெயிலில். புரிஞ்சுக்கங்க. ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிப்பீங்க, பணம் வாங்கி வேலை வாங்கி தரணும், பணத்தை கொடுத்து ஏமாற்றுவீங்க, 30-40 பேரை கொள்ளுவீங்க, நீங்கள் வெளியில் இருப்பீங்க. ஆனால் யூடியூப்பில் கமெண்ட்டு போட்டவன் செந்தில் பாலாஜி இதுக்கு கமெண்ட்டு போட்டவன் பேசினவன் அவளை பற்றி ஜெயிலுக்கு தள்ளுவாரான். இயற்கை விடுமா உங்களை? ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்கணும் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு. நீங்கள் எத்தனை பேர் வைத்தல் சொல்ல கொட்டியிருக்கீங்க தெரியுமா? ஒரு பொம்மை முதல் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னால் எல்லாமே நடக்கும்னு ராஜீவ்காந்தியை காப்பாற்றிடுவீங்களா? கனிமொழி விடுவாங்களா? அதனால் போயிட்டு வந்திருக்கார். பாவம் அவரை சும்மா விடாது. இவர் கடைசி ஆயுள் வரை ஜெயிலில் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் வரும். அதைத்தான் இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறது யாரும் பயப்படாதீங்க. வெளியில் வந்துட்டார் இன்னைக்குன்னு திருப்பி உள்ளே போவார். அவர் செய்த பாவம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அதனால் மீண்டும் விசாரணை நடக்கும். இந்த மாத இறுதியில் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க இது பதில் ஃபைல் பண்ணணும். சிபிஐ அந்த உண்மை கண்டறியும் குழு பதில் கொடுக்க போகிறாங்க. பதிலில் என்ன கொடுப்பாங்க, யார் குற்றவாளின்னு என்ன சொல்ல போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு யாரை கைது செய்ய சொல்ல போகுதுங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிங்கிறது இன்றைக்கி செந்தில் பாலாஜி விசாரணை சம்பந்தமாக நமக்கு கிடைத்த தகவல். நம்ம எப்போவுமே இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறதில்ல. நிறைய பேர் கதை விட்டுவோம், அது அப்படி இது அப்படிமா. நம்ம சொல்கிறது உண்மையை மட்டும் சொல்லுவோம், நடக்கிற விஷயத்தை சொல்லுவோம். நடக்க போகிறதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் சொல்வதற்கு நம்ம அந்த மாதிரி சொல்ல விரும்புவதில்லை. அதனால் நடந்த விஷயம் இதுதான்.